வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கருவாடு குழம்பு தாங்க இன்னைக்கு செய்ய போறோம். அதில் கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அது எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒன்று நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப சேர்த்துறாதீங்க, கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம பச்சை மிளகா 2 நடுவில் நறுக்குனது நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா நீங்கள் எண்ணெயில் பொரிய விட்டுருங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் நீங்கள் கருவேப்பிலை போடும்போது நல்ல ஒரு வாசனை வரும், குழம்புமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைம் நம்ம ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். புளிக்குழம்புக்கு, மீன் குழம்புக்கு, இந்த மாதிரி கருவாட்டு குழம்புக்கெலாம் நான் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த பதத்துக்கு நீங்கள் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததோடையே நம்ம முருங்கைக்காய் ஒரு 4 பீஸ் நான் வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கத்திரிக்காய் ஒரு 2 பீஸ் இருந்துச்சு, அதை நல்லா 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த காய் நல்லா வேகிறதுக்காக நம்ம உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த காய் நல்லா வேகணும், கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது காரம் உங்களுக்கு அதிகமாக இருக்காது, இது கலருக்காக நம்ம சேர்க்குறோம். வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் தனியாத்தூளே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த நல்லா காயும் வதங்கியாச்சு, மசாலா பொடியெல்லாம் நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம புளி கரைசல் ஊற்றணும். புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதனால் கெட்டியாக கரைச்சி நல்லா ஊற்றியாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா நம்ம கொதிக்க விட்டுறலாம். இந்த காயெல்லாம் நல்லா வேகணும், அதுக்காக கொதிக்க விட்டுறலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு நம்ம பார்த்தே சேர்த்துப்போம், ஏன்னா கருவாடுலையும் உப்பு இருக்கும், அதனால் நம்ம பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைம் நான் வஞ்சன கருவாடு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த கருவாடு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கருவாடை நல்லா நான் சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம 1 பை 1 நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ கருவாடை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா நம்ம கொதிக்க விட்டுருவோம். இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நமக்கு சூப்பரான சுவையான கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் தோசை, இட்லி, கேப்பக்களி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு குழம்பு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.